தோ என் தங்கச்சி ரத்தனா இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தையே நடத்துற பிரின்சிபாலா இருக்கா. அவகிட்ட 1000 பிள்ளைங்க படிக்கிறாவ. ஒத்தாலா நின்று ஒவ்வொரு நாளும் எத்தனை பிரச்சனைகளை சமாளிக்கா. இன்னைக்கு 1000 பிள்ளைகளோட எதிர்காலம் அவ கையில கொடுத்துருக்கீங்க நீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எம்பிட்டு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கும் தெரியுமா. தோனிக்கால என் தங்கச்சி வீரா படிச்சா போலீஸுக்கு தான் போவேன் அப்படி ஒத்த கால நின்று போனா இன்னைக்கு ஒரு எஸ்ஐ ஆகி நிக்கா. அதுவும் நம்ம ஊர்லயே. எனக்கு கூட நம்பிக்கை இல்ல. ஆனா அவளே சொந்தமா உழைச்சு படிச்சு இன்னைக்கு அவ கனவை நிறைவேற்றிருக்கான்னு பார்க்கும்போது ஒரு அண்ணனா எனக்கு எம்பிட்டு பெருமையா இருக்கு தெரியுமா. அதுவும் நம்ம ஊருக்கே எஸ்ஐயா போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்கா. அவ யூனிஃபார்ம் போட்டு நிக்கும் போது எனக்கே அவளை பார்த்து சல்யூட் அடிக்கணும் போல தோணும். 1000 ஆம்பளைங்க அவளை எதிர்த்து வந்து நின்னாலாம் என் தங்கச்சி ஒத்த ஆளா நின்னு சமாளிப்பா. அந்த அளவுக்கு இன்னைக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட நிக்குதா. மாமா, அடுத்து அண்ணன் என்னை பத்தி தானே பேசும். நானும் அதை தாமல எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என் தங்கச்சி, என் கடைசி தங்கச்சி இருக்கால கனி, அவகிட்ட என்னென்ன திறமை இருக்குன்ட்டு எனக்கு இன்னமும் தெரியாது. அவ நல்லா பாடுவான்ட்டு எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். பார்த்தா ஒரு ஆள் அப்படியே நிக்க வச்சு தத்ரூதமால வரைதான். படிப்பிலையும் கெட்டியா இருக்கலாம். இன்னும் அவ பல திறமைகளை வளர்த்துக்கிட்டு இந்த ஊருக்கும் இந்த அண்ணனுக்கும் பெருமை தேடி தரப்போதா. கடைசியா இன்னொரு முக்கியமான ஒருத்தரை பத்தி சொல்லி ஆகணும். அண்ணன் என்னை பத்தி கடைசியா தான் பேச நினைக்கிறேன் மாமா. பரவாயில்ல, என்னை பத்தி பேசினாலே அதுவே எனக்கு போதும் மாமா. என் தங்கச்சிகளுக்கெல்லாம் நான் தாயா இருந்தேன். ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு அம்மா இல்ல. அந்த தாய் பாசமும் ஏக்கமும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. எம்பிட்டு நாள் அந்த ஏக்கத்தோடவே வாழ்ந்து இருந்திருப்பேன். இனி அணைக்க ஒரு அம்மா இல்லையே, எனக்கு சோறு போன ஒரு அம்மா இல்லையே, நான் தப்பு செஞ்சா தண்டிக்க ஒரு அம்மா இல்லையே, எனக்கு சரி எது தப்பு எதுன்னு சொல்ல ஒரு அம்மா இல்லையேன்ட்டு எம்பிட்டு நாள் வருத்தப்பட்டு அழுது ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு வரம் மாதிரி. நான் வேண்டின எல்லா வேண்டுதலுக்கும் கடவுள் கொடுத்த வரம் மாதிரி எனக்கு வந்தவதான் என் மனைவி பரணி. அவ எனக்கு மனைவி மட்டும் இல்லைங்க, என் அம்மா. என்னைய இன்னைக்கு ஒரு பிரசிடென்ட் ஆகி உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கிறதே அவதான். நான் கோவப்படும் போதெல்லாம் என்னைய தடுத்து இனி ஒரு ஆளா நிக்க வைக்கிறதே அவதான். நான் தப்பு செய்யும் போதெல்லாம் தப்புடா எது செய்யாதடான்னு சொல்லி திருத்தரவளே அவதான். நான் சின்ன வயசுல இருந்து ஒரு அம்மை கிட்ட இருந்து நான் என்னென்னலாம் எதிர்பார்த்தனோ இன்னைக்கு எனக்கு அம்மையா வந்து செய்தவ என் மனைவி பரணித. உங்களுக்குலாம் ஒண்ணு தெரியுமா, என் அம்மா சாவும் போது என்னை யார் கையில ஒப்படைச்சிட்டு போனா தெரியுமா? என் பொண்டாட்டி கையில தானே ஒப்படைச்சிட்டு போனா. ஏன்னா அவளுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இனி நல்லபடியா பார்த்துக்கிடக்கூடிய ஒரே ஆளு பரணி தான் தெரிஞ்சுதான் எம்ம அவகிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன். அவ எனக்கு மனைவி மட்டும் இல்ல, என்னைய பெத்தெடுத்த தாய் அவ, என் குலச்சாமி அவ. தாய்மன்றது ஒரு பெரிய கடமைங்க. நானு என் தங்கச்சிகள் கிட்டலாம் தன்னலம் இல்லாம ஒரு தாயா நின்று எப்படி நடந்துக்கிட்டனோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தாயா எனக்கு பரணி வந்து அமைஞ்சிருக்கா. இல்லை பரணி,
இன்னைக்கு சொல்லுதம்ல, நீ எனக்கு அம்மல. ஏய், உனக்கும் அண்ணா ஏத்தின வாழ்த்துக்கல்ல. சண்முகம், என்னடா இது? உனக்கு இன்னும் என்பட்டோ சொல்லணும்ட்டு மனசுல இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தா அடுத்த அன்னைய தினம் ஆயிப்பிட்டேன். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் இந்த விழாவில் வந்து கலந்துட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் இந்த விழாவில் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு தாய்மாருக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்னைய தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டேன். ஐயா, ஊர் மக்களே, எனக்கு இப்ப வேற வழி இல்ல, பேசித்தான் ஆகணும். இவன் என்னத்தையோ சொல்லுதான்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னவோ சும்மா கை தட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் கேட்க, இவன் அம்புட்டு பெரிய கொம்பனா? இதுக்கு தான் ஆரம்பத்திலே இருந்தாலும் பத்தி விடணும்னு சொன்னேன். இருடா, அவர் என்ன பேசுறாருன்னு கேட்போம். அதை கேட்டுட்டு நாமளும் பதில் சொல்லிக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இவன் என்னவோ தங்கச்சி தங்கச்சின்னு பாசம் பொங்க பேசுதானே. இவன் எல்லா தங்கச்சிக்கும் ஒரு நல்ல அண்ணனா இருந்தானா? இப்ப கூட பாருங்க, 3 பேரை பத்தி பேசினவே, 4ஆவதா ஒருத்திய பத்தி பேசாம விட்டானே. ஏன், எதுக்காக? இவன் என்ன வெறும் 3 பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் அண்ணனா? இசக்கின்னு ஒருத்தி இருக்கல்ல, அவளை எந்த கணக்குல சேர்க்கிறது? ஏய், அது ஏன் வீட்டு விவகாரம், உனக்கு எங்க வேத்தி வடியுது? நீ எதுக்குல பேசுற அதை பத்தி? பேசுவல்ல, விளங்காதவனா இருக்க. நீ பித்த பொண்ணு தானே அவ. ஆனா இப்ப வாயு வயிறுமா அவ ஏன் வீட்டுல இருக்கா? அப்ப நான் தானே பேசணும். பேசுவேன், நான் தான் பேசுவேன். நீங்க பாருங்க, இப்ப காட்டுற பாரு இவன் பவுஸ் என்னங்கிறத. நாரா பேசுறதுக்கு பாருங்க. இது உன் வேலை தானே. அவளும் உன் தங்கச்சி தானே. இந்த வேண்டான்னு உதறி விட்டு போனவ எதுக்குல எங்க வந்து நிக்கா? எதுக்கு அந்த ஆள் கூட்டு வந்திருக்கான்? நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மேடையில ஏறி வந்து ஏதாச்சும் பேசி கீசி ஏதாச்சும் நாடகம் ஆடணும். நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன். நீ பேசாதடா, முதல்ல நீ பேசாம போய் உட்காரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாக்கியா அண்ணா, ஒரு நிமிஷம் வரமா. இதை எப்படியாச்சும் பண்ணுங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இசக்கி, என்னமா இது? இவன் அத்தனை தங்கச்சியும் பத்தியும் பேசினா, நீ அவன் தங்கச்சி தானே, உன்னைய பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். நீ என்னடா இங்க முக்காடு போட்டு நின்னுகிட்டு இருக்க? நீ முதல்ல முக்காடை எடுமா. இந்த காலத்தை எடு, முக்காடை எடு. அம்மா, ஒரு மாமனாரா எனக்கு அசிங்கமா இருக்குமா? வா, நீ என்னன்னு கேட்டு வா. இல்ல பிரசிடென்ட், ஏங்க, இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இப்ப புது பிரச்சனையை வேற கிளப்புதீங்களா? அப்படிதாண்டி பண்ணுவேன் நானு. போடி பெருசா பேசுறேன். எல்லாருக்கும் அண்ணி இருந்து சிறப்பு விருந்து காத்திருக்கு. மறக்காம எல்லாரும் போய் மக்களே, ஒரு நிமிஷம் எல்லாம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த நிக்காலே, இவ பேரு இசக்கி. இவதான் சண்முகத்தோட தங்கச்சி. மைக்கப்பட்ட என்ன நினைச்ச? என்னோட சவுண்ட் ஊரை தாண்டி கேட்கும். வேண்டாம், தேவையில்லை, எனக்கு மைக்கே தேவையில்லை. மக்களை இங்க வாங்க, இங்க வா. ஏலே முத்துப்படி போலே, அவங்கள போய் சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. ஓடு, அவங்கள குறை வச்சு நான் பேசுறோம். ஓடு, சீக்கிரம் ஓடு. மக்களே, வீட்டுக்கு போலாம் வா. பாத்து வா, பாத்து வா. இல்லை, சரியா? நீ என்ன இது? என்னைய பேச விடாம பண்ணிட்டா இது. இல்ல, பரவாயில்ல. நான் நினைச்சது நடந்துருச்சுல்ல.
சுபமா முடிய வேண்டிய பங்கனை கலைச்சி விட்டுட்டல்ல. இது வெற்றி தானே. இல்லை எல்லாம் உன் வேலை தான்ல, எனக்கு நல்லா தெரியும். தபாரு, நீ அந்த வீட்டில் என் தங்கச்சிகளுக்கு மதினியால இருக்க வேண்டாம். எனக்கு பொண்டாட்டியா மட்டும் இருந்தா போதும். டேய் சும்மா ஓவரா போகாதடா. அவ உன் கூட பிறந்த தங்கச்சி, நீ உன் தோள்ல தூக்கி வச்சு வளர்த்த தங்கச்சி. அப்புறம் அதுக்கு தான் வளர்த்தவனே நன்றி கடனா நெஞ்சிலேயே எட்டி வச்சுட்டு போயிட்டல்ல. அதுக்காக அவ தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுமா? யார் சொன்னாலும் உன் தங்கச்சிங்களை நீ விட்டு கொடுக்க மாட்ட. இப்ப என்ன ஆச்சு? நீ உன்னை மாத்திக்காம இரு. ஏம்ல, இதுக்கு மேல நீ போனா நான் உனக்கு அண்ணன் இல்ல, உனக்கு புள்ள பிறந்தா கூட அதுக்கு நான் சேன தண்ணி தொட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல போனால. அப்ப அவகிட்ட என்ன பேச்சு? டேய் அப்படிலாம் இல்லடா. பாசத்துக்கு கண்ணு தெரியாது நானே உன்னை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். இப்ப நீயே இப்படி பண்ணா எப்படிடா சொல்லு? அவளுக்கு நீ அண்ணன், ஆனா அவளுக்கு புருஷன் அத்தைன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. அப்ப அவங்க தான் முக்கியம்னா அவங்க மேல பாசம் இருந்தா எதுக்கு திரும்பி என்கிட்ட வரணும்? எல்லாம் உன்னைய சொல்லணும்ல. இத்தனை திட்டத்தையும் நீ தானே போட்ட, பேசாம வா. ஷப்பா, இப்ப நீ என்னடா செய்ய போற? விட்டா ஓவரா பேசிட்டே போற. ஏய், எனக்கு அந்த இடத்துல வந்த கோவத்துக்கு உன்னை அப்படியே என் பொண்டாட்டின்ற ஒரே காரணத்துக்காக தான் விட்டேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, மூஞ்சிலே பஞ்சு வச்சிருப்பேன். ஓஹோ, பாரு பொண்டாட்டி பாசம்லாம் உனக்கு அப்பப்ப எட்டி பாக்குது. அதெல்லாம் பாசம் இருக்குல்ல, அது உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்றது? ஆமா ஆமா, தெரிஞ்சுக்கிட்டாலும் இல்லை வாய மூட்டு இல்ல, இல்லைன்னா அப்புறம் ஒரே குத்துதான். உன் முகர முருகன் கோயில் பக்கம் திரும்பிக்கும், ஜாக்கிரத. ஆனா உன்ன உன் வீரத்தை என்கிட்டயே காட்டு. ஆமாமா, வீரத்தை காட்டுதாவு. இல்லை, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இசைக்கிய வர வைக்கிறது, என் முன்னாடி கண்கலங்க நிக்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது, பாத்துக்க. புரியுதா? செய்யலடா, போதுமா? இப்போதைக்கு இவன் கிட்ட பேசுறதுல அர்த்தமே இல்ல. இவன் மூட எப்படியாச்சும் மாத்தணுமே. என்ன பண்ணலாம்? டேய் வண்டி அங்க நிப்பாட்டு. இல்லை, எதுக்கு நீ இங்க நிப்பாட்டு சொல்லுத? நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. என்ன எனக்கு உபதேசம் பண்ண போதியா? நல்லா பண்ணு, கேட்டுக்கிட்டேன். டேய் உனக்கு நான் அட்வைஸ்லாம் இப்போ பண்ண மாட்டேன். அங்க பாரு. என்ன பிரசிடென்ட் சார்வால் இப்பெல்லாம் கடை பக்கமே வரதில்ல? அதான் வந்துட்டோம்ல. எதுக்கு இம்பிட்டு முடம் கட்டுதீங்க? வாங்கிக்கோப்பா, கொண்டாட்டினா சும்மாவா? வச்சு விடுங்க பிரசிடென்ட். இந்த வச்சுக்க. இந்தல. ஓய், என்ன இது கையில கொடுக்கற? வெச்சு விடு. இல்ல, நானே வச்சு விடணும் தான் நினைச்சேன். ஆனா நீ அதுக்கு ஏதாச்சும் சொல்லுவேன்ட்டு தான். சரி, திரும்ப ஓகேவா? என்னடா இப்படிலாம் பூ வச்சு விட்டா உன் அன்புல மயங்கி அமெரிக்கா போக மாட்டேன்னு நினைக்கிறியா? வாய்ப்பில்ல ராஜா. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டேன், வந்த உடனே கிளம்பிடுவேன். அது வரைக்கும் பாட்டு பாடிக்கோ, பூ வச்சு விடு, ரொமான்ஸ் பண்ணிக்கோ, வண்டியில கூட்டிட்டு போய்க்கோ. அதுக்கப்புறம் ஒன்னும் கிடையாது. என்னல அடிக்கடி இந்த வேதாளம் முருங்க மரம் ஏற மாதிரி என்ன மறுபடியும் முருங்க மரம் ஏற பாக்க? எல்லாம் நீ நடந்துக்கிறத பொறுத்துதான். வா, வண்டி எடு, வா. சகி, ஏடி இன்னுமா அழுதுகிட்டு இருக்க? நான் என்ன மாமா செய்ய? அண்ணன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசு தீ மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கு மாமா. ஏடி பைத்தியக்காரி, அதுக்காக 1 மணி நேரமா வாழ்ந்துகிட்டு இருப்ப? நீ புள்ளத்தாச்சிடி. உன் வயிற்றுல என் புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்தா உனக்கு ஏதாவது ஆயிடாதா? என்னால அடக்க முடியல மாமா.
அண்ணன் பேசின பேச்சு காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு மாமா. இங்க வா. இந்த பாரு, வயிற்று பிள்ளைக்காரி இம்பட்டு நேரம்லாம் அழுதுட்டு இருக்க, புரியுதா? எனக்கு அழுகையா வருதே. நான் என்ன மாமா பண்ணட்டும்? மறக்க பழகிக்கணும்டி. உன் அண்ணன் என்ன தெரிஞ்சா செய்தான். உண்மை என்னன்னு தெரிஞ்சா உன்னை இம்பட்டு வார்த்தை பேசுவானா? நீயே சொல்லு. கூட பிறந்த தங்கச்சி மனசார இப்படி அவமானப்படுத்திட்டு போவாளான்னு அண்ணன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையே. அவன் ஒரு பைத்தியக்காரன்டி. அவன் மனசுல பாசம் கொட்டி கிடக்குற அளவுக்கு அவன் மண்டையில அறிவில்லையே. சொந்த தங்கச்சி ஒண்ணு செஞ்சான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு யோசிக்க கூட அவனால முடியலையே. என்னத்த செய்ய? கொஞ்ச காலம் பொறுத்துக்கட்டி. அப்போ அண்ணன் என்ன மன்னிக்காமலே போயிட்டா? நெசம் என்னன்னு தெரிஞ்சா அவன் நிச்சயம் உன்னை மன்னிப்பாண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என்னை பார்த்து அண்ணன் இம்பிட்டெல்லாம் மனசு வறுத்து பேசினதே இல்ல. ஏட்டி, அவன் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதடி. சொன்னா கேளு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு இம்பட்டு நேரம்லாம் அழுதா நல்லதுக்கு இல்ல. உங்க அண்ணன் இல்லாட்டி என்ன, நான் தான் இரும்பு மாதிரி உன் கூடவே நிக்கம்ல. அப்புறம் என்ன சொன்னா புரிஞ்சுக்கட்டி, அழுவாத. அது எப்படி இம்பிட்டு சாதாரணமா சொல்லிட்டிய? எங்க அண்ணன் மன்னிக்கலன்னா நான் எப்படி மாமா உசுரோட இருக்க முடியும்? ஏடி, லூசு லூசு லூசு. சொன்னா புரியாதா உனக்கு? எதுக்கடி வயிற்று புள்ளையோட இப்படி உசுர வாங்குத? அவனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கு அறிவு எங்கடி போச்சு? வேணாம்னா போய் தொலைதான். அதுக்காக உன்னையும் வச்சுக்கிட்டு வயிற்றுல இருக்கிற புள்ளையும் வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கா நான் செத்து செத்து பழைக்க வேண்டியதா இருக்கு. அறிவில்லாடி உனக்கு? இல்ல இருல, எதுக்குல இப்ப அவளை போட்டு ஏசிக்கிட்டு இருக்க? கேட்டி எஸ்கி, என்னடி ஆச்சு? எதுக்குடி இப்படி அழுது? என்னதாம்மா செய்ய சொல்லுத? இவ அண்ணங்காரன் கல்லு மாதிரி கிடக்கா. இவளை கண்டபடி ஏசுதான். இவ இங்க வந்து குத்துதே குடையுதுன்னு ஏன் உசுர வாங்கிட்டு இருக்கா? சொன்னாலும் புரிஞ்சு தொலைய மாட்டேன். ஒரு மணி நேரமா நான் ஸ்டாப்பா அழுதுகிட்டே இருக்காமா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்தா என்ன ஆவறது? கொஞ்சமாவது புரியுதா அவளுக்கு? வயிற்றுல புள்ள இருக்கேன்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கு அவங்க மருமகளுக்கு. இல்ல, அதுக்காக நீயும் ஏசுனா இவ என்னதாம்ல செய்வா? இவ விடுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் நெஞ்ச சுடுதுமா. இவளை கண் கலங்காம வச்சுக்கிட்டதானே நான் ஆசைப்படுதேன். நான் படுத பாட்டை கவனிக்காம அண்ணன் அண்ணன் அழுதுகிட்டே இருக்கா. பைத்தியக்காரி. என் மனசு வலிக்கிறத இவளுக்கு எப்படிமா புரிய வைக்க? சொல்லு, நிறுத்த சொல்லுமா. அழாம இருக்க சொல்லு. எல்லாம் ஜெயிக்கிறேன் சரியாவுன்னு நீயாவது எடுத்து சொல்லு. இதுக்கு மேல எனக்கு பேச தம்பில்ல. கேட்டி, உன் நல்லதுக்கு தானடி சொல்லுதான். அவன் எப்பவுமே இப்படிதான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியா போகும். உட்கார். அழாதடி, சொல்லுதானே? அழாத. மேடம், ரத்னா மேடம், ரத்னா மேடம். நீங்க யாரு? ரத்னா மேடத்தை பார்க்கணும். நீங்க? என் பேர் மாலதி. புதுசா அவங்க ஸ்கூலுக்கு அப்பாயிண்ட் ஆகி வந்திருக்கிற டீச்சர். ஓ அப்படியா? உள்ள வாங்க. உள்ள வாங்க. அக்கா உன்னைய பார்க்கணுமா? சொல்லுங்க, நான் தான் ரத்னா. நான் யாருதா அது? கையில மொழுக்கட்டையா இருக்கு. சினிமாவில் நடிக்கிறாளா? அது அது வந்துப்பா, நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர். டீச்சரா? காஃபி தரவா இல்ல டீ தரவா? எதுவும் வேண்டாம் மேடம். புது அப்பாயின்மெண்ட். உங்களை நேர்ல பார்த்து அறிமுகம் ஆயிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க பழம், ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். ஆஸ் எ பிரின்சிபல் இதெல்லாம் நான் உங்ககிட்ட வாங்க கூடாது. இல்ல மேடம், முதல் டைம் பார்க்க வரேன். உங்களை பார்க்க வெறுங்கையோட வர வேண்டான்னு தான். நோனு,
நீங்க ஸ்கூலுக்கு வந்து ப்ராப்பரா என்கிட்ட இன்ட்ரோ பண்ணிருக்கலாம். வீட்டுக்கு வந்ததே சரியில்லை. இதுல இந்த மாதிரி பழம் ஸ்வீட் எல்லாம் வேண்டாமே. ஏ ரத்னா, ஒரு நிமிஷம் வாங்க, நீங்க பேசிட்டு இருங்க. ஹே, நிஜமாவே இந்த பொண்ணு டீச்சர் தானா? ஆமாட்டி, நிஜமாதான். சென்னைக்காரங்க. ஓகேடி, டீச்சர்னா ஒரு ட்ரெஸ் கோட் வேணாமா? இப்படி ஸ்லீவ்லெஸ் போடுறது தப்பு இல்லையா? நான் என்னடி செய்ய முடியும்? அவங்க சென்னை, அந்த ஊர்ல இருக்கிற மாதிரியே இங்க வந்துட்டாங்க போல. சரி சரி, நாம பரவாயில்ல. சண்முகம் மட்டும் பார்த்தானா டென்ஷன் ஆயிடுவான். அப்புறம் ஏதாவது சொல்லிட போறான். நீ சீக்கிரமா பேசிட்டு அனுப்பிடு. சரி டி, நான் பாத்துக்கிறேன், நீ வா. என்னமோ சீக்கிரட்டா பேசிக்கிட்டீங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃபேமிலி விஷயம். ஆல்ரைட், பட் எப்பவும் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஸ்கூல்ல தான் வச்சுக்கணும் டீச்சர். நீங்க காலையில அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ஸ்கூலுக்கே வந்துருங்க, சரியா? ஓகே. வெயில்ல வந்திருக்கீங்க, மோராவது குடிக்கிறீங்களா? சரி. இல்ல ஆறுல சென்ட் வாசனெல்லாம் தூக்கலா இருக்கு. மாலதி, ரத்னா மேமோட ஸ்கூல்ல புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கிற டீச்சர். அண்ணே, சோஷியல் சயின்ஸுக்கு புதுசா அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம்ல, அது இவங்க தான் அண்ணே. ஏமா, நீங்க டீச்சர் வேலைக்கு வந்திருக்கீங்களா? என்ன இப்படி ட்ரெஸ் உடுத்திட்டு வந்திருக்கீங்க? நீங்க எப்பயுமே இப்படிதான் ட்ரெஸ் உடுத்துவீங்களா? ஆமா, எனி ப்ராப்ளம்? பாருங்க, நீங்க மற்ற இடத்துல எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிக்கிடுங்க, எங்களுக்கு கேட்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது உங்களோட உரிமை. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அதுக்குன்ட்டு ஒரு முறை இருக்கலாம். கொஞ்சம் அடக்கொடுக்குமா வரணும்ல. நீங்க? இவர் எங்க அண்ணன். நம்ம ஸ்கூலுக்கு இவர் தான் கரஸ்பாண்டன்ட். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பாத்தீங்கல்ல, சண்முகன்னு எங்க அண்ணன் தான் சைன் போட்டிருக்கோம். சென்னையில இப்படி இருக்கிறது சாதாரணம். இதுல என்ன இருக்கு? நீங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறவர வாத்தியார் இல்லையா? நீங்க அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்ல. இதெல்லாம் ட்ரெஸ் உடுத்திட்டு வந்தா நல்லா இருக்குமா? சார், நல்லா பாடம் எடுக்கிறேன் மட்டும் பாருங்க, என்னோட ட்ரெஸ் எதுக்கு பாக்குறீங்க? நீங்க பசங்களுக்கு பாடம் எடுக்க வரீங்கன்னு மனசுல வச்சுட்டு வாங்க, சரிங்களா? அதத்தான் நானும் சொல்றேன். நான் ரொம்ப நல்லா பாடம் நடத்துவேன். வந்து அதை வேணா செக் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸிங் என்னோட பர்சனல் விஷயம். தேங்க்யூ. ஏய் ரத்னா, என்னடி இது இவ்ளோ ரூடா பேசுறாங்க? நிஜமாவே இவங்க டீச்சர் தானா? குவாலிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. டீச்சிங்ல 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஏம்ல, நீ கையெழுத்து போடுன்னு சொன்னதுனால நானும் கையெழுத்து போட்டேன். இவங்க நம்ம ஊருக்குலாம் செட் ஆவாங்களா? இதெல்லாம் சரியா வராது போல இருக்க. விடுறா, ஸ்கூல்ல வச்சு ரத்னா ஒரு தடவை அட்வைஸ் பண்ணா எல்லாம் சரியாயிடும். எல்லாம் ரத்னா பாத்துப்பா. நீ சும்மா இரு, நீ டென்ஷன் ஆகாத. இல்ல கனி, நீ போய் அண்ணனுக்கு நெல்லிக்காய் மோர் அடிப்பாளா, ஒன்னு அடிச்சு எடுத்துட்டு வா. நான் கை கால் அலம்பிட்டு வரேன். மேடம் வணக்கம் மேடம். நீங்க தான் புது டீச்சருங்களா மேடம்? எஸ். ஹரிவழகன் சார் வந்தாச்சா? வந்திருக்காரு மேடம், உள்ளதா இருக்காரு மேடம். தேங்க்யூ. சார், புது டீச்சர் லட்சணமா இருக்காங்கல்ல சார்? இப்பதான் இந்த ஸ்கூலுக்கு பாக்குற மாதிரி ஒரு டீச்சர் வந்திருக்காங்க. சார், அது அங்க இருக்கு சார். அந்த ரோசா பூவை பறிச்சு கொடுங்க சார். மேலே ஏறினா நீங்க பறிச்சிடலாம். அதெல்லாம் முடியாது. ரத்னா மேடம் பார்த்தா சத்தம் போடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அக்கா தான் இன்னும் வரலல. அக்கா அப்படியே வந்தாலும் யார் பறிச்சு கொடுத்தாலும் தெரியாது. ப்ளீஸ் சார். இங்க பாருங்க, ரத்னா மேடம் வந்து கேட்டா நான் உங்க பேரை தான் சொல்லுவேன். ஓகே சார். வாங்க. அது தெரியுது அந்த பூவா? அதுவும் அங்கதான் சார்.
சரி வரேன். சரிம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். ரத்னா மேடம் அது திட்ட போறாங்க. இதுவா உங்களுக்கு இந்த பூ ரொம்ப முக்கியம். அறிவழகன் சார் எங்க? அதோ அங்க இருக்க டீச்சர். ஓகே. ஐயோ கனி அங்க. ஐயோ வா போயிடலாம். எட்ட மாட்டேங்குது, இருங்க. பூவை பறிச்சாச்சு. புடி புடி புடி. கைய விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? பூ பூ வந்து அது பூ வந்து நான் பறிச்சேன். அது வந்து அது இவங்க எல்லா பூவையும் நீங்களே பறிச்சுட்டா எப்படி சார்? என்ன நான் எங்க அந்த பூவை உங்களுக்காக தரலங்க. இது கனி கனி. ஒரு மனுஷன் என்கிட்ட திடீர்னு ரோஸ் நீட்னா அதை வாங்குறது தான் மேனர்ஸ் நான் ஃபீல் பண்றேன். சரிங்க. என் பேர் மாலதி. புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கிற 12th டீச்சர். நைஸ் டு மீட் யூ. ஐயோ மறுபடியும் பார்த்துட்டாங்களே. கைய விடுமா. நான் வரேங்க. வணக்கம். அக்கா வந்துருச்சு. வந்தியால பாருல, மொத்த பொட்டு தண்ணி கூட குடிக்கல, அழுதுகிட்டே கிடக்கா. கர்ப்ப காலத்துல இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? வயிற்று புள்ள காரியம் கூட நினைக்காம அண்ணன் பேசிட்டான்னு அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நியாயமால? ஏதோ திட்டம் போடுற ஆளுங்களே. இந்த நேரம் பார்த்து தம்பியை வேற காணோம். ஏசக்கி, என்னடி இது? நீ உனக்கு மட்டும் தண்டனை கொடுக்கல, உன் குழந்தைக்கும் சேர்த்துதான் கொடுத்துட்டு இருக்க. வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு பசிக்கும்னு யோசிக்க மாட்டியா? எங்க அண்ணி இப்படி பேசுச்சு. பாத்தியா பாத்தியா, இதேதான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே கிடக்கா. அவன் தான் உனக்கும் அவனுக்கும் ஒட்டு இல்ல, உறவும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அவனை நினைச்சு சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? கேளு, நல்லா கேளு. சாப்பிடாம கிடக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான்ல பதறி போகுது. சரி, நீ டென்ஷன் ஆகாதடா. நான் தான் வந்துட்டேன்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சிவபாலா, நான் வாங்கிட்டு வந்த செலைன் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த பீரோ பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். சரி, அதை கொண்டு வாப்போ. படுத்துக்க.
இப்போதைக்கு இவளுக்கு ஹைட்ரேட் பண்ணிருக்கேன். இவளுக்கு சாப்பிட ஜூஸ் ஏதாவது கொண்டு வா. சரி. அம்மா அப்பயே போட்டு வச்சிச்சு, ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து வந்துடுறேன். சரி, போய் எடுத்துட்டு வா போ. ஏசக்கி, நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லடி. நீயே ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போற. அம்மாவா ஆகணுங்கிறது ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் உன்னை இப்படி வதச்சுக்கிறது இதுக்கு மேலேயே வேணாம். இது சரியில்லை, பாத்துக்கோ. அண்ணே இப்ப கூட வரலையா? வருவாண்டி, அவனை நான் வர வைக்கிறேன். போதுமா? அக்கா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குக்கா. சரி, ஓரமா வை, கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். சரி. மா, வா, ஒரு நிமிஷம் வாமா. என்னடி இப்ப நான் என்ன செய்ய சொல்லு. இப்படியே விட்டா பெரிய தப்பாயிடுமா. அவனை சமாதானப்படுத்தி இவ கூட பேச வச்சே ஆகணும். அந்த சம்பவத்தை யாரால மாத்த முடியும்? மாத்திதான் ஆகணும். தானாவும் மாற மாட்டான். யார் பேசியும் அவன் மனசை மாத்த முடியாது. அதுக்கு சில வேலைகளை நம்ம பார்த்தே ஆகணும். என்ன வேலைட்டி சொல்லு. 5வது மாசம் 7வது மாசம்லாம் எதுவும் பார்க்க வேணாமா. நீ ஒண்ணு பண்ணு, உடனடியா இவளுக்கு வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணு.